பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வீடியோவில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான உணர்ச்சிகரமான சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். இது மரம் அழுத சம்பவம் என்று பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வாகும். நாம் அனைவரும் மரங்களை பார்க்கும் போது அவை உணர்ச்சியற்ற உயிரற்ற பொருட்கள் என்று நினைக்கின்றோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாசத்தை இழந்த ஒரு மரம் குழந்தை போல அழுதது என்றால் நம்ப முடிகின்றதா? ஆனால் இது ஒரு உண்மை நிகழ்வு. இதன் ஆதாரங்கள் என்ன? இந்த அதிசயம் எப்படி நடந்தது? வீடியோவின் கடைசி வரை தொடர்ந்து பாருங்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களில் ஒன்று இது மரத்தின் அழுகை எனப்படும் நிகழ்வாகும். இது அவர்களின் பாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துகின்றது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜுமா தொழுகையின் போது ஒரு பேரீச்ச மரத்துண்டின் மீது நின்று குத்பா நிகழ்த்துவது வழக்கம். பின்னர் அவர்களுக்கு ஒரு மிம்பர் சொற்பொழிவு மேடை அமைக்கப்பட்டது. மிம்பரில் நின்று குத்பா நிகழ்த்த தொடங்கிய போது முன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நின்று உரையாற்றிய மரத்துண்டு குழந்தை போல அழுதது. இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறங்கி அந்த மரத்தை தழுவினார்கள். அது ஒரு குழந்தையைப் போல அமைதியடைந்தது. இந்த சம்பவம் பல ஹதீஸ் நூல்களில் வருகின்றது. அவற்றில் ஒன்று சஹீஹ் புகாரி ஹதீஸ் எண் 3585 ஹதீஸ். ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு பேரீச்ச மரத்தின் துண்டின் மீது நின்று உரையாற்றினார்கள். பின்னர் அவருக்கு ஒரு மிம்பர் செய்யப்பட்டது. அதன் பின்னர் ஒரு நாள் மிம்பரின் மீது நின்றபோது அந்த மரத்துண்டு கன்று போல அழுதது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கீழே இறங்கி அதை தடவி கொடுத்தார்கள். அது அமைதி அடைந்தது. ஆதாரம் சஹீஹ் புகாரி 3585 ஹதீஸ். சம்பவத்தின் முக்கியத்துவங்களாக இயற்கையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனான தொடர்பு. மரம் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாசம் வைத்திருந்தது என்பதை இது காட்டுகின்றது. நபியின் கருணை. அவர் அந்த மரத்தின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதை தழுவியதில் அவரின் மென்மை தெரிகின்றது. அல்லாஹுவின் அதிசயம். இது ஒரு முஹ்ஜிஸா அதிசயமாகும். இறை தூதரின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துகின்றது. இந்த நிகழ்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர்கள் மீதான அன்பையும் இயற்கையோடுடனான அவரின் ஆழமான தொடர்பையும் வெளிப்படுத்துகின்றது. நண்பர்களே, இன்றைய வீடியோவில் நாம் பார்த்தது இயற்கையின் மூலமாக அல்லாஹ் நமக்கு அளித்த ஒரு அற்புதமான அறிகுறியை. மரம் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பிரிவை தாங்காமல் அழுதது என்றால் நாம் எவ்வளவு அதிகமாக அவரை நேசிக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற இஸ்லாமிய வரலாற்று சம்பவங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகள் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள எங்கள் நாலேஜ் ஆஃப் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வுடன் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். வஸ்ஸலாம்.